இவங்க தாண்டி போறாங்க. அது யாரு அது? திவ்யா. ஆப்போசிட் அரசவையை சேர்ந்தவங்க. அவங்கள பார்த்துட்டு ஃப்ளையிங் கிஸ் குடுக்குறாரு. அப்புறம் உள்ள இருக்கிற பெண்கள்ட்டலாம் வந்துட்டு, "வா பக்கத்துல வந்து உட்காரு. ஏன் அங்க உட்கார்ற?" இந்த ஆள் பண்றது ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா, அநாயகமா இருக்குது. ஆனா எப்படி உள்ள இருக்கிறவனுங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னே எனக்கு புரியல கொஞ்சம் கூட இவங்க. அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்ப அதெல்லாம் தாண்டியுமே வந்து இந்த பொண்ணுங்க வந்து ரீல்ஸ் பண்றதுக்காக இவர்கிட்ட வந்து உட்காந்துக்கிறது பண்றதுன்னு ஆஃப் த டாஸ்க், ஆன் த டாஸ்க்கும் பண்றாங்க. அதெல்லாம் அடுத்த விஷயம். முக்கியமா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்கலாம் வந்துட்டு கியூட்டாக தன்னை வந்து ஒரு ஜெனிலியாவா நினைத்துக் கொண்டு உள்ளே இருக்கும். நமது இவங்க அக்கா. அவங்க வந்து நெறைய அப்படியே வந்து கியூட்டா என்னமோ, "ஏய் பண்ணு தமிழே வராதுடா எனக்கு" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு, இவரோட ரீல்ஸ் பண்ணணும் எல்லாம் பண்றாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சனை வந்து திவாகர் வெர்சஸ் பிஜேபிங்கிறது இவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன்னா, இவருக்கு வந்து பெண்கள இவ்வளோ இது பண்ணிட்டாரு, இவரு வெளியவே போய் ஆகணும்னப்ப, அரோரா உனக்கும் ஒரே இது. உனக்கும் ஒரே இது. 2 பேருக்கும் சிறை தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணது ரொம்ப பெரிய தவறு. உடனே கோச்சிட்டு கிளம்புறாங்க எல்லாருமே. உங்க தண்டனையே சரியில்ல. 3 பேர் வெளிய போறாங்க இல்லையா? அப்ப இந்த வெளிய போன 3 பேர் அங்க போய் சேர்றதுக்கு காரணமா இருந்த இவர இன்னுமே தூக்காம அதிகபட்சம் ஒரு வாய மட்டும் பிளாஸ்டர் போட்டு ஒட்டுறேன்னு சொல்லி பண்ணிட்டு, அதையும் ஒரு 10, 15 நிமிஷத்துல கலட்டிட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கேப்டன் இவங்க? எப்படிப்பட்ட ஒரு ராணி இவங்க?